மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் பத்மினி நரசிம்ம டி நகர் தொகுதி சார்பா தேர்தல்ல நிக்கிறேன். நான் படித்த படிப்பு ஆசிரியர் படிப்பு, MA BEd என்னோட குவாலிபிகேஷன். இதே என்ன போலவே பெண்கள் அனைவரும் இதே போல தேர்தலில பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். ஏன்னா மாற்றம் எல்லாத்துலயும் வரணும். பெண்கள் நினைச்சா சாதிக்க முடியும். வழக்கம் போல இருக்கும் குடும்ப கட்சிக்கெல்லாம் ஆதரவு கொடுக்காம புதியதா நினைச்சு மக்கள் வேட்பாளர்களை இறக்கினாங்கன்னா, வேட்பாளர்களும் வந்தாங்கன்னா நம்ம அருமையா வாழ முடியும். இப்ப இருக்கிற தமிழகம் எப்படி இருக்கு? இருண்ட தமிழகம், போதை தமிழகம். பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு, பெண்களுக்கு பாதுகாப்பு, ஏன் கிழவிமார்களுக்கும் பாதுகாப்புங்கிறது கொஸ்டின் மார்க் தான். ஆகவே புதிய வேட்பாளர்களுக்கு பார்த்து நல்ல சின்னங்களை தேர்ந்தெடுத்து நீங்க ஓட்டு போடணும். அப்பதான் தமிழகத்திற்கு விடிவு. மாத்தி மாத்தி திமுக என்ற கட்சியும் அதிமுக என்ற கட்சியும் தான் வந்து கொண்டிருக்கிறது. அதை நம்ம தடுக்கணும். அவங்கதான் ஜெயிக்கணும்னு எதுவும் கட்டாயம் கிடையாது. இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் வந்தா பார்த்து பார்த்து செய்வாங்க மக்களுக்கு. ஏன்னா அவங்க பணத்தாசை பிடிச்சவங்க இல்ல, கட்சி ஆசையும் பிடிச்சவங்க இல்ல, குடிமக்கள்ல ஒருத்தராதான் அவங்க வராங்க. அதனால கண்ணு போல பார்த்து குடிமக்களுக்கு என்ன செய்யணும்னு அவங்க செய்வாங்க. பேராச பெருநஷ்டம்ன்ற போல இவன் தான் ஜெயிப்பான் அவன் தான் ஜெயிப்பான்னு ஒரு பெட்டு கட்டிக்கிட்டு பழைய கட்சிகளுக்கு ஓட்டு போட்டா மக்கள் தலைவிதி மோசமாகத்தான் இருக்கும். அப்புறம் நம்ம மக்களே தலையில அடிச்சு கொண்டு அழறத நிறுத்தணும். முதல்ல யோசிக்கணும். கையில இருக்கிறது முக்கியமான ஆயுதம். அது என்ன ஆயுதம்? ஓட்டு. அந்த ஓட்டை வச்சு பல காரியம் பண்ணலாம். ஓட்டுக்கு பைசா வாங்குறது தப்புதான். தர்மம் நியாயம் இதெல்லாம் இந்த ஓட்டுக்கு பைசா வாங்கி நம்ம ஓட்டை கொடுக்கறதுல அதர்மம் தான் மேல வரும். தர்மமா இருக்கணும், தர்மப்படி வாழணும். அப்படி இருந்தா ஓட்டுக்காக கொடுக்கிற 500 ரூபாயும் 1000 ரூபாயும் துச்சமா மதிச்சு மக்கள் தூக்கி எறியணும். மக்களோட சொந்த முடிவை போட்டா எடுத்தா மக்கள் சுபிக்ஷமா வாழலாம். வருங்கால சந்ததி கஷ்டப்படாம இருக்கணும்னா கண்டிப்பா 500 ரூபாய் 1000 ரூபாய் ஆசைய மக்கள் விட்டொழிக்கணும். கரெக்டா யார் செய்வாங்க, யார் ஏரியாவுல நல்ல கேண்டிடேட், அதை பார்த்து அந்த சின்னத்தை பார்த்து நீங்க வாக்க தரணும். அப்பதான் தமிழ்நாடு சுபிக்ஷமா இருக்கும். கட்சியிலேருந்து தான் வந்து வேலை செய்யணும்னு அவசியமே கிடையாது. சுயேட்சையா நிக்கிறவங்களுக்கு நீங்க நல்ல ஆதரவு கொடுத்தீங்கன்னா அவங்க பகுதிக்கு உள்ள வேலைகளை நல்லா செய்து கொடுப்பாங்க. வருஷா வருஷம் மழை வெள்ளம் வந்துகிட்டு தான் இருக்கு. யாருமே அதை சரி செய்யறது இல்ல. தேர்தலும் வருது. தேர்தல்ல நிக்கிறாங்க, பெட்டு கட்டுறாங்க, பணத்தை கொடுக்கறாங்க, அன்பளிப்பு கொடுக்கறாங்க, ஜெயிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்கள மக்களால பார்க்க முடியுதா? அதுதான் என்னுடைய கேள்வி. நானும் நிக்க போறேன்னா நான் என்ன தேர்தல் வாக்குறுதி கொடுக்கறேன்னா, இதோ பாருங்க, என்னுடைய சின்ன லஞ்ச் பாக்ஸ். சாப்பாடை தவிர வேற என்னங்க உலகத்துல முக்கியம்? அதுக்காக நம்ம பாடுபட்டா போறாதா? பணத்தாசையே வேண்டாம். நான் வாக்குறுதி என்ன கொடுத்திருக்கேன்னா, மக்களை 15 நாட்களுக்கு ஒரு முறை சந்திப்பேன், அவங்களுக்கு தீர்வு கொடுப்பேன். அவங்க என்ன பிரச்சனையை கொண்டு வந்தாலும் என்னால முடிஞ்ச அளவுக்கு அதை தீர்த்து கொடுப்பேன்னு தான் நான் வாக்குறுதி கொடுத்திருக்கேன். மத்தபடி இதை கொடுக்குறேன் அதை கொடுக்குறேன் பங்களாவை வாங்குறேன் அதெல்லாம் வேண்டாம். மக்கள் தங்கள் குறைகளை தீர்த்துக்க கொள்ள வேணும்னா நல்ல நல்ல கேண்டிடேட்ஸ நீங்க செலக்ட் பண்ணாதான் உங்களுக்கு தீர்வுங்கிறத நான் இங்க சொல்ல விரும்புறேன். ஆகவே யோசனை செஞ்சு அந்தந்த பகுதியில யார் சுயேட்சா நிக்கிறாங்களோ அவங்களுக்கு உங்க ஆதரவை தரும்படி நான் தாழ்மையா கேட்டுக்கிறேன். எனது சின்னம் லஞ்ச் பாக்ஸ், டி நகர் தொகுதி வேட்பாளர். தேர்தல் சின்னமான லஞ்ச் பாக்ஸ் 13வது ரோல் நம்பர்ல வருது. லஞ்ச் பாக்ஸ் சின்னத்துக்கு டி நகர் பகுதியில் இருக்கிற மக்கள் வாக்களிக்கும்படி நான் தாழ்மையா கேட்டுக்கிறேன். நான் மிடில் கிளாஸ் ஃபேமிலில இருந்து தான் வந்திருக்கேன். மிடில் கிளாஸ் ஃபேமிலில இருந்து வரவங்க எப்போதுமே அடுத்தவங்க கஷ்டத்தை நன்கு புரிஞ்சவங்க. அதனால உங்க கஷ்டத்தை நீங்க மனுவா கொண்டு வந்து தரும்போதே செய்வதற்கு ரெடியா நாங்க இருப்போங்கிறத உங்களுக்கு என்னோட வாக்குறுதியா நான் கொடுக்கிறேன். மிடில் கிளாஸ் பீப்புள் மட்டும் எப்பவுமே மேலையும் வர முடியாம கீழையும் போக முடியாம நடுவுல அவஸ்தப்பட்டு இருக்காங்க. கீழ்த்தட்டு மக்களை ஓரளவு சமாளிச்சிடலாம். ஏன்னா யாராவது அன்பளிப்பா கொடுக்குறேன், சாப்பாடு கொடுக்குறேன், ஏதோ சேலையை வாங்கி தரேன்,
பெஸ்டி வாங்கி தரேன் அப்படி சொல்லி அவங்க ஒரு பக்கம் வந்துருவாங்க. மேல்தட்டு மக்களுக்கு எதை பத்தியும் கவலையே கிடையாது. அவங்க கிட்ட கழுத்து வரைக்கும் கஞ்சின்னு சொல்றப்பல எக்கச்சக்கமான பணம் சொத்து எல்லாமே இருக்கு. நடுத்தர மக்கள் ரொம்ப ரோஷகாரமா இருப்பாங்க, ரொம்ப அன்புக்கு அடிமையா இருப்பாங்க, எளிதில ஏமாறுவாங்க. இந்த ஏமாற்றம் எங்க வருது தெரியுமா? அரசியல்வாதிகள் இதை கொடுக்குறேன் அதை கொடுக்குறேன்னு அவங்களை ஆசை வார்த்தை காட்டும் போதுதான் ஏமாந்துடுறாங்க. வரவேற்கும் போது அந்த அரசியல்வாதிகளை மாலை, அவங்க பைசாவை போட்ட மாலைய வாங்கி அவங்களுக்கு போடுறாங்க. ஆனா திருப்பி அந்த அரசியல்வாதி அந்த மக்களுக்கு என்ன செய்யறாங்க? அவங்களுக்கு எதுவுமே செய்யறது இல்ல. ஜெயிச்ச அப்புறம் ஒரு கார்ல ஏறி பறந்துடுறாங்க. அப்புறம் அவங்க எங்க வசிக்கிறாங்கன்னே தெரியாது. போய் பிஏவை கேட்டாக்கா, நாளைக்கு வர்றாருமா, நாளைக்கு வாங்க அப்படின்னு மனுவை வாங்கி குப்பை தொட்டியில போடுவாங்க. ஆனா நான் கொடுத்த வாக்குறுதி 15 நாளைக்கு ஒரு தரம் நீங்க வரமாட்டீங்களான்னு நான் காத்திருந்து அந்த மனுவை வாங்கி தீர்வு கொடுக்கறதா நான் சபதம் எடுத்திருக்கேன். அடித்தட்டு மக்கள் மேல்தட்டு மக்களை தவிர நடுத்தர மக்களுக்கு உண்டான வாக்குகளை தான் நான் எதிர்பார்க்கிறேன். அவங்களுக்கு தான் நான் செய்யணும்னு விரும்புறேன். ஏன்னா எனக்கு எந்த பணத்தாசையும் கிடையாது. நான் ஆசிரியராய் இருக்கும் போதே பல மக்களுக்கு ஃப்ரீ டியூஷன் எல்லாம் எடுத்திருக்கேன். அப்படி நாங்க எல்லா மக்களுக்கும் சேவை செஞ்சவங்க. ஆசிரியரே ஒரு புனிதமான பணியை தான் செய்யறாங்க சமூகத்துல. அப்படி இருக்கிற ஆசிரியராகனா இந்த பணிக்கு, அதாவது அரசியல்வாதிகள் இருக்கும் இடத்திற்கு வரோம்னா எவ்வளவுக்கு எவ்வளவு நடுத்தர மக்களோட குறைகளை நினைச்சு வந்திருப்போம்னு நீங்க யோசிக்கணும். அதனால உங்க பொண்ணான வாக்கின லஞ்ச் பாக்ஸுக்கு தான் தரணும்ன்றத அன்பு கட்டளையா இங்க நான் சொல்றேன். அப்போ உங்களுக்கு நான் எடுத்து செய்ய முடியும். நீங்க பழையபடி முதலில் இருக்கும் சூரியன், இரண்டாவதாக வரும் இரட்டை இலை போன்ற கட்சிகளுக்கே போட்டீங்கன்னா வாக்கினை மீண்டும் நீங்க தலையில அடிச்சுக்கிட்டு தான் அழணும். வரப்போற வெள்ளத்துல நீங்க தான் அவஸ்தைப்பட போறீங்க. குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கிடையாது, பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. அரசியலுக்கு புது முகங்களா வர்றேன்னு சொல்றவங்க கூட்டத்துல தாலி செயினே அறக்குறாங்க. குழந்தைகள் மிதிப்பட்டு சாகுறாங்க. 41 பேர் வரைக்கும் செத்து போறாங்க. இதெல்லாம் யார்கிட்ட போய் முறையிட முடியும்? நம்ம தான் நம்மளை பாதுகாத்துக்கணும். ஒரு விசிலுக்காக உயிரையே கொடுக்கிற மக்களை நினைச்ச வேதனையா தான் இருக்கு. அப்படி என்ன இருக்கு விசில் சின்னத்துலன்னு தெரியல. ஆக முதலில் சூரியன், அடுத்தது இரட்டையலை, அடுத்தது விசில். இந்த மோகங்களை மக்கள் முதல்ல விட்டு ஒழிக்கணும். அந்தந்த ஏரியால யார் நிக்கிறாங்கன்னு பார்த்து சுயேட்சைகளை வரவேற்கணும். சுயேட்சைங்கிறவங்க தான் உயிரை கொடுத்து மக்களுக்கு எல்லாமே செய்வாங்க. விவசாயி சின்னம்னு ஒருத்தர் வச்சிருக்காரு. ஆனா அவர் டாபிக்க மாத்தி மாத்தி பேசுவாரு. அவரை நம்பி களத்துல இறங்கவே முடியாது. விவசாயிகள்லாம் சின்னத்துல நிக்காம வக்கீல்களும் டாக்டர்களும் படித்தவர்களும் தான் நிக்கிறாங்க. அப்போ விவசாயின்னு சின்னம்னு வச்சுக்கிட்டு ஊரை ஏமாத்துற வேலையா இது? எத்தனை விவசாயி நிக்கிறாங்க அந்த கட்சியில சொல்லுங்க. ஆகவேதான் கட்சிகளே வேண்டாம் நான் சொல்றேன். தலைப்பு ஒன்னா இருக்கு, செயல்பாடு வேற மாதிரி இருக்கு. ஆகவே மக்கள் தங்களை மாத்திக்கணும், சுயேட்சை மக்களை தான் தேர்ந்தெடுக்கணும்னு நான் மீண்டும் ஒரு முறை அன்பு கட்டளை இடுறேன் மக்களை பார்த்து. எனது சின்னமான லஞ்ச் பாக்ஸ் இருக்கு, 13வது இடத்துல வரும், ரோல் நம்பர் 13. பத்மினி நரசிம்மன் ஆகிய எனக்கு உங்கள் பொன்னான வாக்கினை தரும்படி நான் மீண்டும் ஒரு முறை தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.